கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூச்செடி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 3வது ஃப்ளோர் வரைக்குமே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லாம் பிரிக்க மாட்டாங்களாமா, 3வது ஃப்ளோரில் தான் பிரிப்பாங்களாமா. வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். என்னம்மா பூ பறிச்சிட்டியா? பூ பறிக்கல இன்னைக்கு. இந்த செடியெல்லாம் பூத்து முடிஞ்சதெல்லாம் உடச்சி விட்டுட்ருக்கேன். என்னம்மா பூ பறிப்பேன்னு பார்த்து வந்தா என்ன செடியை உடச்சிட்டு இருக்க? எதுக்காக இது? இப்போ இப்படி அரும்பு வச்சிருக்கா, இது பூ முடிஞ்ச உடனே ஃபுல்லாக இங்கே பாரு இப்படி இருக்கா, இங்கே பாரு இங்கே பாரு, இது காஞ்சி போய் எப்படி தெரியுதா, இந்த மாதிரி காயாமல் இருக்கும்னா இப்படி உடச்சி விட்டுனா இது ஒரு 4 நாள்ல நல்ல புது துளிர் வந்து திருப்பி கொத்து கொத்தா பூ வைக்கும். அதுக்கு தான் இது செடி வச்ச போதாது. பார்த்துக்கோங்க கைஸ், எங்கள் அம்மா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 3வது ஃப்ளோர் வரைக்கும் செடி வளர்க்குறாங்க. இதில் வந்து 3வது ஃப்ளோரில் தான் பூ பிரிப்புன்னு வந்திருக்காங்க. அதுலேயும் பூ பிரிப்பாங்கன்னு பார்த்தா செடியை உடச்சிட்டு இருக்காங்க கைஸ். சரிம்மா, இவ்வளோ தூரம் உடச்சி முடிச்சிட்டேன். சரி கைஸ், இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள்.